இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. எப்படி கேட்குறது? இப்போது நான் ஏதாவது பேசினேன்னா மட்டும் காதுலையே வாங்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் கிரிக்கெட்னா மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு மட்டும் எப்படி உங்களால் பேச முடியுது? இல்லாட்டி நீங்களாம் பேசுவீங்களானே தெரியாத அளவுக்குலாம் இருக்கீங்க. ஓ, அப்போ நானும் கிரிக்கெட்டை பற்றி பேசினா என்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவீங்க. இதுக்காக நானும் உட்காந்து அந்த மேட்சை பார்க்கணும். ஆமாம். எனக்கு அந்த கிரிக்கெட் பற்றி துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்காக தான். ஆஹா, சத்தியமா இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்காக வந்தது தான். அதான் சொல்றேன், உங்களால தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது நான் தான். அது நான் வந்து உங்களை பாருங்க இது நடக்குது அது நடக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணவே மாட்டேன். நான் பாட்டுக்கு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் இதில் வந்து எப்படியும் ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி இவன் இப்படி கிரிக்கெட் விளையாடுறான் இருந்தாலும் நான் கவனிக்கலைன்னு தெரிஞ்சோம் என்கிட்ட ஒவ்வொன்றையும் ஸ்கோர்லேருந்து விக்கெட்லேருந்து பவுலிங்லேருந்து எல்பிடபிள்யூலேருந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, அதான் எப்படின்னு கேட்குறேன். அப்போ இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு நான் லைஃப் பார்ட்னர் இல்லை, கிரிக்கெட் பார்ட்னரு. அப்படிதானே? அப்படிதான். அதை ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் அந்த பிரைட்னஸ் பார்க்குறேயா, இன்ட்ரெஸ்டாக பேசும்போது கவனிக்கிறேயா. மற்ற நேரத்தில் உங்ககிட்ட அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இல்லைன்னா சொல்லாதீங்க, அதான் உண்மை. இந்த 1 மணி நேரமாக டீ கேட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ கிரிக்கெட்டில் ஆடு போட்டதுக்கப்புறம் தான் கிளம்புறீங்க. ஐயோ போட்டானே, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஏதாவது